ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது எதுக்காக இரவுக்குள்ளாகவே இந்த பதிவை கேட்க சொன்னேன் தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களையும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களையும் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மனிதர்களையும் அப்புறப்படுத்துவதற்கான நேரம் வந்துடுச்சு. உன்னை தவறாய் புரிந்து கொண்டவர்களையும் உன்னை எப்போது பார்த்தாலும் குறை சொல்லி குத்தி காட்டி பேசுபவர்களையும் நீயும் தவறாக நினைக்க வேணாம். அவங்க எத்தனையோ சமயம் நல்லதும் செய்யதான் செய்யறாங்க. ஆனா அவர்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே இருப்பதால் தான் எப்போது யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு அறியாமல் இப்படி சில தவறுகளையும் பாவங்களையும் செய்து விடுகிறார்கள் என் செல்லமே. உனக்கு கெடுதலை செய்தாலும் கூட அந்த மனிதர்களிடமிருந்து நீ விலகி இருக்கணுமே தவிர பதிலுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசிக்க வேண்டாம். உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் துயரத்திற்கும் எல்லாமே ஒரு வகையில நீயும் உன்னுடைய செயல்களும் தானே காரணமா இருக்கு. நீ ஒரு விஷயத்துக்காக சந்தோஷப்படுறினா அதில் நான் சில விஷயங்களை உனக்குள்ள ஒழிச்சு வச்சிருப்பேன். அதே போல நீ ஒரு விஷயத்திற்காக துக்கத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகினாலும் கூட அதிலும் உனக்கான நன்மைகளை நான் வைத்திருப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்துல ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய மனிதர்கள், நியாயத்தோடும் நேர்மையோடும் வாழக்கூடிய மனிதர்கள் மிகவும் குறைந்துட்டாங்க. ஆனால் அவர்கள்தான் உண்மையான தெய்வங்களாக, வாழும் மனித தெய்வங்களாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனா அப்படிப்பட்டவர்கள் உன் அருகில் இல்லாமல் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களும் கெட்டது செய்யறவங்களும் உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்களும் மட்டுமே உன் அருகில் இருக்கும்படி காலமும் சூழ்நிலையும் உருவாகிவிட்டதா? கவலைப்படாத. உன் வாழ்க்கையில நடக்கும் விஷயங்களை எல்லாம் காலம் மறக்கடிச்சிரும், மாற்றிவிடும் என நீ யோசிக்க வேண்டாம். உண்மையிலேயே காலம் எந்த காயத்தையும் மாற்றுவதில்லை என் செல்லமே. அது உன்னை பக்குவப்படுத்திடுது. எவ்வளவோ விஷயங்கள்ல கஷ்டப்பட்ட நீ வாழ்க்கைனா இது எல்லாமே கலந்ததாக தான் இருக்கும்னு உனக்கு புரிய வைக்கும்படி சில விஷயங்களை நடத்திடுதே தவிர எந்த விஷயத்தையும் காலம் உனக்கு மறக்கடிப்பதும் கிடையாது. யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு மட்டும் தெரிஞ்சு நீ பழக ஆரம்பிச்சினா தேவையில்லாத ஏமாற்றங்கள் உன் வாழ்வில் வராதல்லவா? இவங்க நல்லவங்கன்னு நம்பி அவங்க செய்யறதெல்லாம் சரிதான் நம்பி அவர்களிடம் உதவி கேட்க போய் கடைசியில நீயே அவமானப்படவும் ஏமாந்து போகவும் காரணமாகிடுது. எப்போதும் எல்லா மனிதர்களையும் முழுசா நம்ப வேணான்னு நான் உனக்கு சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். உன் வாழ்க்கை பாதையில கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவித்து வரும் இந்த வாழ்வில் எல்லாமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது. பனி படர்ந்து இருள் போல் சூழ்ந்திருக்கும் கஷ்டங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விளக்க போறேன். உன் மனதில் நீ நொந்து போன விஷயங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு இனிமேல் எல்லாவற்றையும் உனக்கான நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நிம்மதிங்கிற மலர் என்பது இனி உன் வாழ்வில் தென்றலாய் புயலாய் வசந்தமாய் வந்து வீசிக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தையும் தந்து கொண்டே இருக்க போகுது. தென்றல் காற்று வீசக்கூடிய வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. இனி எந்த சங்கடங்களும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைந்தே தீர வேண்டும் என்பதற்காக தான் இன்று இரவோடு இரவாகவே நீ இதை கேட்டுடு. உனக்கான அத்தனை பிரச்சனைகளையும் நான் ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறேன் என சொன்னேன். எப்போதுமே நான் தாங்கிற அகம்பாவம் ஒருபோதும் உனக்குள்ள இருந்தது கிடையாது. அடுத்தவரையும் அவர்களுடைய வாழ்க்கையும் பார்த்து நீ பொறாமப்பட்டதும் கிடையாது. எனக்கு எல்லாமே கிடைக்கணுன்ற பேராசையும் உன் வாழ்க்கையில இருந்தது கிடையாது. இப்படிப்பட்ட பொறாமை குணம் இல்லாத பேராசை குணமற்ற அகம்பாவமற்ற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் எல்லாத்தையும் நல்லபடியா நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. ஒரு செடியில புல்லு வேகமா வளர்ந்தாலும் கூட அதனுடைய வளர்ச்சி ஒரு அளவுக்கு மேல அப்படியே நின்று போயிடும். ஒரு அளவுக்கு தான் அது வளரும். ஆனா மூங்கில் மரம் என்பது ரொம்ப வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஆனா அதனுடைய வளர்ச்சி மிக பெரியதாக ரொம்ப உயரத்தை தொடுவதாக இருக்கும். அதே போலதான் உனக்கான விஷயங்களும் ரொம்ப தாமதமாகவும் மிகவும் மெதுவாகவும் நடப்பது போல இருந்தாலும் உனக்கான வெற்றிங்கிறது மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில வந்து சேரும். என் பிள்ளையான நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகிற மூங்கில் மரங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விஷய தாமதங்களையும் நடக்க தாமதமாகிற விஷயங்களையும் நினைச்சு கவலை கொள்ள வேண்டாம். திடீர்னு யாரோ ஒருத்தர் உன்னிடம் தேடி வந்து அன்பை கொடுக்கிறார்கள் என்றால் அதை நம்பி உன் வாழ்க்கையில வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டாம் என் செல்லமே. பொய்யான அன்பு கொண்ட மனிதர்கள் அவங்களுக்கான காரியம் முடிந்த பிறகு உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. எப்போது யார் உன்னிடம் பழகினாலும் நம்பிக்கையை கொடுத்தாலும் அன்பு செலுத்தினாலுமே கூட நீ கொஞ்சம் கவனமாக இருந்து கொள். ஏன்னா
தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் போய் அன்பையும் பாசத்தையும் கொடுத்துவிட்டு நீ நட்டப்பட வேண்டாம் அல்லவா? அப்புறம் போய் நான் நல்லவன், நான் எல்லாத்தையும் சரியா செஞ்சேன், நான் உங்க மேல அன்பு வச்சேன், பாசம் வச்சேன், நம்பிக்கை வச்சேன்னு நீ யாருக்கும் போய் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. எல்லா மனிதர்களிடமும் அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் அளவோடு கொடுத்துட்டினா நீ ஒருபோதும் ஏமாற மாட்டாய். இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நீ இழக்கும்படி உன் வாழ்வில் சில நிகழ்வுகள் நடக்கிறத நான் பார்க்கிறேன். நீ எதை இழக்க நேர்ந்தாலும் அதை தானம் செய்ததாக நினைச்சுக்கோ. இந்த வராகி அம்மா என் கண் முன்னால் நீ செய்த தானத்தை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமலும் சில விஷயங்களை நீ இழக்கவும் நேரிட்டதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நான் அதற்கான பலன்களை உன் வாழ்வில் பரிசாக கொண்டு வந்து தருவேன். அதிக வலியையும் வேதனையையும் பெற்ற உன் உள்ளத்துக்குள்ளே நான் இருந்து உனக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பேன் என் செல்லமே. உன்னை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து நிம்மதியற்ற வாழ்க்கையை உனக்கு கொடுத்ததை நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். இனிமேலும் இது தொடர்வாது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினைன்னு ஒன்று இருக்கு. நீ அன்பு செய்தாலும் அந்த அன்பு உனக்கு பல மடங்காக சீக்கிரம் திரும்ப கிடைக்கும். நீ துரோகமே செய்தாலும் கூட அதுவும் பல மடங்காக உன்னிடம் வந்து சேரும். அதனால்தான் எப்போதும் அழகும் நேர்த்தியும் கொண்ட நல்ல செயல்களை மட்டும் நீ செய்யன்னு சொல்றேன். மற்றவர்களை அழுக வச்சு அவர்களை ஏமாற்றி அதன் மூலமாக சேர்க்க வைக்கக்கூடிய செல்வம் என்பது யார் வாழ்க்கையிலும் நீண்ட நாட்கள் தங்காது என் செல்லமே. மற்றவங்களை அழுக விட்டுவிட்டு தான் மட்டும் செல்வம் சேர்த்தா போதும்னு யோசிக்கிற மனிதன் நிச்சயம் நல்ல வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து விடவும் முடியாது. ஆனா அதே நேரத்துல கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சு நல்வழியில் சேர்த்த செல்வம் உன்னை விட்டு விலக நேர்ந்தாலும் கூட அதற்கு பிறகு அது பல மடங்காக உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். அதனாலதான் எப்போதும் நேர்மையான வழியில வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல வழியில நியாயமா சம்பாதின்னு நான் சொல்றேன். ஒருபோதும் யாரை ஏமாத்தியும் யாரோட வயிற்றுல அடிச்சும் நீ பணம் சேர்க்கவும் வேணாம், சம்பாதிக்கவும் வேணாம். இன்னொன்னு, உன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிலர் மற்றவங்களை பத்தி உன்னிடம் குறை சொல்வதை கவனிக்கிறாய் தானே? அப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை பற்றியும் மற்றவர்களிடம் நிச்சயம் குறை கூறுவார்கள் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். யார் எப்போதுமே அடுத்தவங்களை பற்றி குறை பேசுறாங்களோ புறம் பேசுறாங்களோ அவர்கள் உன்னை பற்றியும் இதே மாதிரி செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களின் நட்பினை ஒதுக்கி வைப்பதுதான் உனக்கு நல்லது. நீ வெளியில போய் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் யாரிடமிருந்தும் பெற்றுவிட முடியாது என் செல்லமே. ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது உன் வாழ்க்கைக்குள்ள உனக்குள்ளதான் இருக்கு. நீயாகவே அந்த மகிழ்ச்சியை எப்படி அனுபவித்து வாழணும்னு யோசிச்சு உனக்குள் இருந்து அந்த சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வா. நீ எப்போதுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா எல்லார்கிட்டையும் அன்போடு பேசினாலே உனக்கான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உன்னிடமே இருக்கும். நீ விவேகத்தோடு வாழ வேண்டும், வீரத்தோடு வாழ வேண்டும். ஒருபோதும் மற்றவர்களை ஏமாற்றிய குறை சொல்லியோ புறம் பேசியோ வாழ வேண்டாம். தைரியத்தோடு வாழ நினைக்கும் என் அன்பு பிள்ளையான ஓ வாழ்க்கையில தைரியத்தின் வழிகாட்டியாக உன் வராகியம்மா நான் இருப்பேன். எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டவரை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக உனக்காக நானும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என் செல்லமே. உனக்கு கஷ்டத்தை கொடுத்த மனிதர்களையும் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும் மனிதர்களையும் மறந்துட்டு உன்னை குறை சொன்ன மனிதர்களையும் மன்னித்து விட்டு உனக்கு துரோகம் செய்யும் மனிதர்களிடமிருந்து ஒதுங்கி நின்று உன்னை காயப்படுத்துபவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் கடந்து போக கத்துக்கோ. இது எல்லா விஷயமும் தெரிஞ்சாலே உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமா சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துடலாம். உனக்காக நான் நிச்சயம் நல்லது செய்வேன்.